அமெரிக்காவில் ஒரு நாள் ஒரு முடிதிருத்தும் சலூனில் பெருத்த கூட்டம் மக்கள் அமர்ந்திருந்தனர். அப்போது அமெரிக்காவின் 28வது ஜனாதிபதி உட்ரோ வில்சனும் முடிவெட்டும்படியாக அருகில் அமர்ந்திருந்தார். அவர் 28/12/1856 முதல் 3/2/1924 வரை 68 ஆண்டுகள் வாழ்ந்தார். அனைவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். திடீரென்று அமைதி ஏற்பட்டது. காரணம் தெரியவில்லை. ஏன் ஆகிவிட்டீர்கள் என்று உட்ரோ வில்சன் அவரை கேட்டார். ஒருவரும் பதில் கூறவில்லை. அனைவரின் பார்வையும் கடைசியாக வந்து அமர்ந்த D.L. மூடி பிரசங்கியார் மீது விழுந்தது. உட்ரோ வில்சனும் அவரை பற்றி விசாரித்து அவருடன் பேசி மகிழ்ந்தார். D.L. மூடி பிரசங்கியார் 5/2/1837 முதல் 22/12/1899 வரை 62 ஆண்டுகள் வாழ்ந்தார். இன்று நமது முகம் தேவ சாயலை பிரதிபலிக்கிறதா, ஆண்டவருடைய முகப்பிரகாசம் நம்மில் ஒளிர்கிறதா என்று ஆராய்ந்து பார்ப்போம். சங்கீதம் 31:16 நீர் முது முகத்தை முது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி. Psalms 31:16 let your face shine on your servant. One song. உமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுவே. உமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே. தமதன்னை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தமதன்னை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. உமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே. தமதன்னை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தமதன்னை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. ஜெபம். உங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நம்முடைய சமூகத்தை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். உமது முகப்பிரகாசம் என் மேல் வீச கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென்.